வணக்கம். பாஷ் ல் கண்டிஷனல் எக்ஸிகியூஷன் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப் போவது டெஸ்ட் கமாண்ட் இன் பயன் மற்றும் கண்டிஷனல் statementகள். சில உதாரணங்களை பயன்படுத்தி இதை செய்வோம். இந்த டியூட்டோரியலை தொடர உங்களுக்கு லினக்ஸ் இயங்குதளம் குறித்து தெரிந்திருக்க வேண்டும். அதற்கான டியூட்டோரியல்களுக்கு எங்கள் வலைத்தளத்தை காணவும். இந்த டியூட்டோரியலுக்கு நான் பயன்படுத்துவது உபுண்டு லினக்ஸ் 1204 மற்றும் GNU பாஷ் பதிப்பு 4110. பயிற்சிக்கு GNU பாஷ் பதிப்பு 4 அல்லது அதற்கு மேல் உள்ளவை பரிந்துரைக்கப்படுகிறது. டெஸ்டுக்கான அறிமுகத்துடன் ஆரம்பிக்கலாம். டெஸ்ட் என்பது எக்ஸிட் ஸ்டேட்டஸ் ஐ திருப்பும் ஒரு built-in கமாண்ட் ஆகும். இது ட்ரூ க்கு 0 ஐயும் false க்கு 1 ஐயும் திருப்புகிறது. திருப்பப்படும் மதிப்பானது எக்ஸ்பிரஷன் ன் மதிப்பீட்டை பொறுத்தது. திருப்பப்படும் மதிப்பின் நிலையை பெற டாலர் மற்றும் கேள்விக்குறியை டைப் செய்யலாம். இரு வழிகளில் ஒரு எக்ஸ்பிரஷன் மதிப்பிடப்படுகிறது. ஒன்று கீவர்ட் டெஸ்ட் ஐ பயன்படுத்தி, மற்றொன்று ஸ்க்வேர் bracketகளினுள் உள்ள எக்ஸ்பிரஷன் ஐ பயன்படுத்தி. இப்போது Ctrl Alt மற்றும் ட் விசைகளை ஒருசேர அழுத்தி டெர்மினல் விண்டோவை திறக்கவும். டைப் செய்க டெஸ்ட் ஸ்பேஸ் 4 ஸ்பேஸ் -eq ஸ்பேஸ் 4 செமிகோலன் ஸ்பேஸ் எச்சோ ஸ்பேஸ் $குறி கேள்விக்குறி. எண்டரை அழுத்துக. இது 0 ஐ தருகிறது, அதாவது ட்ரூ. 4 4 க்கு சமம். அடுத்து டைப் செய்க ஸ்க்வேர் பிராக்கெட் ஐ திறந்து ஸ்பேஸ் 4 ஸ்பேஸ் -eq ஸ்பேஸ் 4 ஸ்பேஸ் ஸ்க்வேர் பிராக்கெட் ஐ மூடி செமிகோலன் ஸ்பேஸ் எச்சோ ஸ்பேஸ் $குறி கேள்விக்குறி. எண்டரை அழுத்துக. இது 0 ஐ தருகிறது, அதாவது ட்ரூ. 4 4 க்கு சமம். மற்றொரு எக்ஸ்பிரஷன் ஐ காண்போம். டைப் செய்க டெஸ்ட் ஸ்பேஸ் 4 ஸ்பேஸ் -eq ஸ்பேஸ் 5 செமிகோலன் ஸ்பேஸ் எச்சோ ஸ்பேஸ் $குறி கேள்விக்குறி. எண்டரை அழுத்துக. இது 1 ஐ திருப்புகிறது, அதாவது false. 4 5 க்கு சமமில்லை. இப்போது அதே எக்ஸ்பிரஷன் ஐ ஸ்க்வேர் bracketனுள் எழுதுவோம். டைப் செய்க ஸ்க்வேர் பிராக்கெட் ஐ திறந்து ஸ்பேஸ் 4 ஸ்பேஸ் -eq ஸ்பேஸ் 5 ஸ்பேஸ் ஸ்க்வேர் பிராக்கெட் ஐ மூடி செமிகோலன் ஸ்பேஸ் எச்சோ ஸ்பேஸ் $குறி கேள்விக்குறி. எண்டரை அழுத்துக. இதுவும் 1 ஐ திருப்புகிறது, அதாவது false. 4 5 க்கு சமமில்லை. இதில் மற்றொரு வகை சோதனையையும் செய்யலாம். டைப் செய்க மேன் ஸ்பேஸ் டெஸ்ட். இதன் பயனை ஆய்ந்தறியவும். இப்போது நம் slideகளுக்கு வருவோம். இப்போது ஐஎஃப் statementக்கான சின்டாக்ஸ் ஐ காண்போம். ஐஎஃப் ஸ்பேஸ் ஸ்க்வேர் பிராக்கெட் ஐ திறந்து ஸ்பேஸ் எக்ஸ்பிரஷன் ஸ்பேஸ் ஸ்க்வேர் பிராக்கெட் ஐ மூடி செமிகோலன் ஸ்பேஸ் then. அடுத்த வரியில் இயக்க விரும்பும் commandகள் அல்லது statementகள். கடைசியாக ஐஎஃப் லூப் ஐ fi உடன் முடிக்கவும். கண்டிஷன் ன் அடிப்படை கட்டளைகளாவன bracketகள் மற்றும் எக்ஸ்பிரஷன் க்கு இடையே எப்போதும் இடைவெளி விடவும். வரியை முடிக்க கீவர்ட் then க்கு முன் எப்போதும் செமிகோலன் ஐ பயன்படுத்தி முடிக்கவும். ஸ்டேட்மெண்ட் அல்லது எக்ஸ்பிரஷன் ஐ முடிக்க செமிகோலன் பயன்படுகிறது. ஸ்ட்ரிங் variableகளை conditionகளில் பயன்படுத்துகிறீர்கள் எனில் அவற்றை மேற்கோளிட பரிந்துரைக்கப்படுகிறது. fi உடன் கண்டிஷனல் தொகுதியை மூட மறக்காதீர். ஐஎஃப் statementக்கான ஒரு உதாரணத்தை காண்போம். டெர்மினலுக்கு வருவோம். ஏற்கனவே உள்ள ஒரு ஸ்கிரிப்ட் பைல் simpleifsh ஐ திறக்கிறேன். இந்த பாஷ் ஸ்கிரிப்ட் காட்டும் செய்தி
கவுண்ட் 100க்கு சமமாக இருக்கும்போது கவுண்ட் இஸ் 100. இது ஷெபாங் வரி எனப்படும் பாஷ் ஷெல் ன் முதல் வரி. இன்டிஜர் 100 வேரியபிள் கவுண்ட் க்கு அசைன் செய்யப்படுகிறது. கவுண்ட் எக்குவல் டோ மற்றும் 100 க்கு இடையே இடைவெளி இருக்கக்கூடாது என்பதை கவனிக்கவும். கவுண்ட் 100 க்கு சமமா என இந்த எக்ஸ்பிரஷன் சோதிக்கிறது. இங்கே eq என்பது கம்பரிசன் ஆப்பரேட்டர். கண்டிஷன் உண்மையெனில் கவுண்ட் இஸ் 100 என்ற செய்தியை காட்டும். ஐஎஃப் தொகுதியை முடிக்க ப்5. Ctrl S ஐ அழுத்தி ஃபைல் ஐ சேமிக்கவும். டெர்மினலுக்கு வருவோம். ஃபைல் ஐ எக்ஸிகியூட்டபிள் ஆக மாற்ற டைப் செய்க சுமோட் ஸ்பேஸ் +x ஸ்பேஸ் சிம்பிளிஃப்.ஷ். எண்டரை அழுத்துக. ப்ராம்ப்ட் ஐ துடைக்கிறேன். டைப் செய்க /simplif.sh. எண்டரை அழுத்துக. இங்கு காட்டப்படுவது கவுண்ட் இஸ் 100. வேரியபிள் கவுண்ட் ன் மதிப்பை மாற்றி ஸ்கிரிப்ட் ஐ இயக்கி முயற்சிக்கவும். ஸ்லைடுகளுக்கு வருவோம். if எல்சே கண்டிஷன் ஐ காண்போம். அதற்கான சின்டாக்ஸ் ஐஎஃப் ஸ்பேஸ் ஸ்க்வேர் பிராக்கெட் ஐ திறந்து ஸ்பேஸ் கண்டிஷன் ஸ்பேஸ் ஸ்க்வேர் பிராக்கெட் ஐ மூடி ஸ்பேஸ் செமிகோலன் ஸ்பேஸ் தேன். அடுத்த வரியில் commandகள். அடுத்த வரியில் எல்சே ஸ்டேட்மெண்ட். மீண்டும் சில commandகள். அடுத்த வரியில் ஐஎஃப் தொகுதியை முடிக்க ப்5. பாஸ்வேர்ட் புரோகிராம் ஐ கொண்டு if எல்சே ன் பயனை காண்போம். டெர்மினலுக்கு வருவோம். ifelse.sh ஃபைல் ஐ திறக்கிறேன். இது ஷெபாங் வரி. இங்கே வேரியபிள் பாஸ் ல் ஏபிசி123 சேமிக்கப்படுகிறது. ஏபிசி123 ஒரு ஸ்ட்ரிங் என்பதால் அதை இரட்டை மேற்கோள்களில் எழுத வேண்டும். ஸ்டாண்டார்ட் இன்புட் லிருந்து ஒரு வரி டேட்டா ஐ ரீட் கமாண்ட் ரீட் செய்கிறது. இங்கு ஸ்டாண்டார்ட் இன்புட் ஆனது நம் கீபோர்ட். சைலன்ட் மோடு க்காக -s. அதாவது கொடுக்கப்படும் பாஸ்வேர்ட் வெளியில் தெரியாது. மற்றவர்கள் நம் பாஸ்வேர்ட் ஐ பார்க்க கூடாது. ப்ராம்ப்ட் க்காக -p. பயனரிடமிருந்து உள்ளீட்டை பெறுவதற்கு முன் இது Enter பாஸ்வேர்ட் ஐ காட்டும். மை பாஸ்வேர்ட் ஒரு வேரியபிள். இது ஸ்ட்ரிங் ஐ சேமிக்கிறது. இங்கே பயனரால் கொடுக்கப்பட்ட பாஸ்வேர்ட். கொடுக்கப்பட்ட பாஸ்வேர்ட் ஆனது வேரியபிள் பாஸ் ன் மதிப்புடன் பொருந்துகிறதா என இது சோதிக்கிறது. இது வேரியபிள் myPassword ல் சேமிக்கப்படுகிறது. பாஸ்வேர்ட் பொருந்தினால் இது பாஸ்வேர்ட் அக்செப்டட் என்ற செய்தியை காட்டும். இல்லையெனில் ஆக்செஸ் டினைட் என காட்டும். if எல்சே லூப் ன் முடிவு ப்5. இப்போது Ctrl S ஐ அழுத்தி ஃபைல் ஐ சேமிக்கவும். டெர்மினலுக்கு வந்து ஃபைல் ஐ எக்ஸிகியூட்டபிள் ஆக மாற்ற டைப் செய்க சுமோட் ஸ்பேஸ் +x ஸ்பேஸ் ifelse.sh. எண்டரை அழுத்துக. டைப் செய்க /ifelse.sh. எண்டரை அழுத்துக. இங்கு காட்டப்படுவது Enter பாஸ்வேர்ட். ஏபிசி என டைப் செய்து எண்டரை அழுத்துக. கொடுக்கப்பட்ட பாஸ்வேர்ட் தவறு என்பதால் காட்டப்படும் செய்தி ஆக்செஸ் டினைட். மீண்டும் இயக்குவோம். இம்முறை பாஸ்வேர்ட் ஐ ஏபிசி123 என கொடுப்போம். இது காட்டுவது பாஸ்வேர்ட் அக்செப்டட். இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது. ஸ்லைடுகளுக்கு வருவோம். சுருங்க சொல்ல இந்த டியூட்டோரியல் நாம் கற்றது டெஸ்ட் கமாண்ட் ன் பயன், எளிய ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் மற்றும் if எல்சே ஸ்டேட்மெண்ட். பயிற்சியாக உங்கள் பெயரை உள்ளீடாக ஏற்கும் ஒரு ஸ்கிரிப்ட் ஐ எழுதுக. இது அந்த பெயரை உங்கள் சிஸ்டம் யூசர்நேம் உடன் சோதிக்க வேண்டும். யூசர்நேம் உடன் பொருந்தினால் ஹெல்லோ என காட்ட வேண்டும். இல்லையெனில் ட்ரை அகைன் என காட்ட வேண்டும்.
குறிப்பு சிஸ்டம் யூசர்நேம் ஆனது வேரியபிள் $user ல் சேமிக்கப்படும். கீழ்காணும் இணைப்பில் உள்ள காணொளியைக் காணவும். இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் பற்றி சுருங்க சொல்கிறது. உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லையெனில் அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது. மேலும் தகவல்களுக்கு contact@spoken tutorial.org க்கு மின்னஞ்சல் எழுதவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ஐசிடி மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. இந்த திட்டம் பற்றிய மேலதிக தகவல்கள் கீழுள்ள இணைப்பில் கிடைக்கும். இந்த டுடோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா. நன்றி.